ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பி அ குட் சோல் யுவர் ஓன் ஸ்டோரி. இன்றைக்கி என்னோடய மார்னிங் விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மார்னிங் எழுந்ததுமே காலையில் நைட்டே பிளாக் கிரேப்ஸ் ஊற போட்டு அந்த தண்ணி குடிப்பேன். காலையில் அந்த பிளாக் கிரேப்ஸையே சாப்பிட்ருவேன். அப்புறம் அது குடித்து முடித்து ஒரு 1/2 hour கழிச்சிட்டு ஒரு நாள் கேரட் ஜூஸ், ஒரு நாளைக்கு பீட்ரூட் ஜூஸ், ஒரு நாளைக்கு குக்கம்பர் ஜூஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு ஜூஸ் குடிப்பேன். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி என்னோடய 3rd டேயில் நான் இன்றைக்கி குக்கம்பர் ஜூஸ் குடித்தேன். அந்த மாதிரி இன்றைக்கி குக்கும்பர் ஜூஸ் நான் எப்படி அடிப்பேன்னா, ஒரு குக்கும்பர் எடுத்துப்பேன், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 1/2 லெமனையும் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு, வேணும்னா சால்ட் போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். நான் இன்றைக்கி ஹிமாலயா பிங்க் சால்ட் இருக்குல்ல, அதுதான் எடுத்தேன். ஒரு சும்மா பேருக்கு ஒரு 2 சிட்டிகை சொல்லுவாங்கள்ல, 2 பிஞ்ச் அந்த மாதிரி அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதை அரைச்சி வச்சுட்டு, அதே மாதிரி என்ன ஜூஸ் குடிக்கிறதா இருந்தாலும், கேரட் ஆகட்டும், பீட்ரூட் ஆகட்டும், குக்கும்பர் ஆகட்டும், இது எது குடிக்கிற மாதிரி இருந்தாலும் அதில் 1 ஸ்பூன் சியா சீட்ஸ் சேர்த்து ஒரு 10 to 15 minutes சோக் பண்ணி வச்சுருவேன். ஃபர்ஸ்ட் அந்த பிளாக் கிரேப்ஸ் ஜூஸ் குடித்து முடித்த பிறகு தான் அப்புறம் குக்கும்பர் ஜூஸ் குடிப்பேன். ஸோ இப்போ என்னோடய குக்கும்பர் ஜூஸ் தயாராகிருச்சு. இப்போ அதில் இப்போ அந்த ஜூஸை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சியா சீட்ஸே போட்டு அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு சைடு வச்சுட்டு அப்புறமா பிளாக் கிரேப் ஜூஸ் குடிச்சிடுவேன். பொதுவாகவே மார்னிங்னால் எல்லாருக்கும் ஹெக்டிக்கான ஒர்க்கில் தான் போகும். நான் ஏன் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கேன்னா, நான் காலையில் எழுந்ததே எத்தனை மணிக்கு 9-9:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா என் பையன் பேர் ஹாலித் என் பையன் பேர் முகமது ஹாலித். எனக்கு ஒரு பையன்தான் இருக்கான். ஸோ அவருக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு. நாங்கள் இங்கே யூஏஇயில் இருக்கனால அவனுக்கு இப்போது சம்மர் வெக்கேஷன் விட்டுருக்கு. ஸோ மார்னிங் அந்த சம்மர் வெக்கேஷனுங்கிறனால அப்படியே மெதுவாக தான் திருப்போம் அந்த மாதிரி எழுந்திரிச்சு மெதுவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி ஜன்னல் வழியாக யூஏஇயை வெளியே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே ஜூஸ் குடிச்சிடுவேன். ஒவ்வொரு நேரம் நமக்கே திங்கிங்காக இருக்கும், நம்ம பாரேன் இறைவனோட நாட்டத்தின்படி கடைசியில் துபாயிலையும் உட்காந்துருக்கோம், நான் அஜ்மானில் இருக்கேன், அஜ்மான்லேயும் உட்காந்துருக்கோம் அப்படின்னு யோசிப்பேன். அப்புறம் அப்படியே வெளியே பார்த்துட்டே என்னோடய பிளாக் ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 to 15 minutes ஆனனையும் அந்த குக்கும்பர் ஜூஸையும் குடிச்சிட்டேன். இனி அடுத்தது நம்ம ஷிஃப்ட் ஆக போகிறது டிஃபனுக்கு இன்றைக்கி நான் ஒன்றும் எடுக்கலை, ஏன்னா மாவு ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால சாருக்கு ஒரு தோசையை சுட்டு கொடுத்துட்டு, அவர் முட்டை தோசை சீக்கிரத்துக்கு சாப்பிட மாட்டார். ஸோ எனக்கு ஒரு முட்டை தோசையும் அவருக்கு ஒரு சாதா தோசையும் சுட்டு கொடுத்துட்டு அவரை சாப்பிட்றதுக்கு அனுப்பி விட்டுட்டேன். எனக்கும் கையோட ஒரு முட்டை தோசையும் சுட்டுட்டு நானும் எடுத்துகிட்டு போயிட்டேன். முட்டை தோசையில் லைட்டாக மிளகா பொடி தூவினா செமையாக இருக்கும் முட்டை தோசை. ஸோ இன்றைக்கி டிஃபன் முட்டை தோசை, கார சட்னி அண்ட் தேங்காய் சட்னி. நைட்டு குழிப்பணியாரம் சுட்டிருந்தோம், அப்போ அதில் சட்னியில் கொஞ்சம் பாக்கி இருந்தது. ஸோ அதை இன்றைக்கி காலையில் மார்னிங் வச்சு சமாளிச்சிட்டோம். ஓகே ஃபைன். அவரையும் இடையில அந்த கிளிப்பில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அமைதியாக உட்காந்து தோசையை பிச்சு வாயில் போட்டுட்டு இருந்திருப்பார். அவர் தான் என்னோடய பையன். அப்புறம் என்னங்க, எப்பவும் போல் வேலையெல்லாம் முடிஞ்சோனையும் ஸ்டவ்வில் தண்ணியை வச்சு அரிசிக்கு உல வைக்கிற வேலை தான். தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி கொதித்த பிறகு தான் அரிசி போடுவேன். அதுக்கு முன்னாடியே அரிசியை நல்லா கழுகி வாஷ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது கொதிக்கிற வரையும் லைட்டாக ஊற விட்டுருவேன். தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் ஒரு பக்கத்தில் போட்டுட்டு, அப்புறம் என்ன வழக்கம் போல் எல்லா பெண்களுக்கும் இருக்கும் பாத்திரம் கழுகும் வேலை எனக்கும் இருக்குது. பாத்திரம் கழுகுற வேலை தான். சாரிப்பா, நீ என்னமோ ரொம்ப ரோலிங் ஆகுது, ஏன்னு எனக்கே தெரியல. சரி, அப்புறம் அப்படியே மெதுவாக பாத்திரம் கழுகுறது ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு பாத்திரமாக கழுகி முடிச்சிட்டேன். அப்படியே எனக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்கவுங்க வீட்டில் இன்றைக்கி என்னென்ன மார்னிங் டிஃபன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் என்னெல்லாம் ஹெல்த்தியான ட்ரிங்க் நீங்கள் காலையில் எடுப்பீங்க, என்னெல்லாம் குடிப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் எனக்கும் இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஒன்று பார்க்குறேன். அப்புறம் என்ன, யூஏஇ லைஃப் வாழ்கிறதுங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் தாங்க.
ஏன்னா பேரண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டுருக்கோம். ரிலேட்டிவ்ஸ் கூட 2வது பக்கத்தில் வச்சுக்கலாம். பேரண்ட்ஸை மிஸ் பண்ணுறது ரொம்ப 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 சங்கட்டமாக இருக்கும். பின்ன என்ன, நம்மளோட லைஃப்பை வந்து இறைவனோட விதிப்படி எழுதியிருக்குங்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கணும். இந்த அரிசி கழுகி முடித்த பிறகு ஒருத்தவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். அந்த அரிசியை கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டு மென்னுவாங்க. அது கூடவே கூடாது. ஏன்னா அது வந்துட்டு நம்மளோட ரத்தத்தை ரொம்ப உறிஞ்சும். பிளட்டை ரொம்ப கம்மி பண்ணி விட்டுரும் உடம்புல. ஸோ இந்த அரிசி தின்னுற பழக்கத்தை இதோட நிறுத்திக்கோங்க. ஓகே, அப்புறம் நம்ம விஷயத்துக்கு வருவோம். பாத்திரம் கழுகிட்டே பேசிகிட்டு இருக்கனால என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, இப்போ நம்ம வந்து கல்ஃப் கண்ட்ரியில் வந்துட்டோம் ஒரு வழியாக. இங்கே தான் இருக்கேன் நான். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயாச்சு இங்கே வந்து. ஒரு 2 தடவை போயிட்டு வந்திருப்பேன். இந்த 2 வருஷத்துலேயும் ஒரு 2 டைம்ஸ் தான் நான் என்னோடய ஊருக்கே போயிட்டு வந்திருப்பேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட சிச்சுவேஷன் ஒவ்வொரு மாதிரி. அந்த மாதிரி எங்களோட சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி லீவ் கிடைக்கும் போது தான் போக முடியும். அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டெல்லாம் சின்னதில் வந்துட்டு பேரண்ட்ஸ் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு கோவமாக வரும். ஏன் அம்மா இப்படி சொல்கிறாங்க, எதுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கோவம் வரும். அதுவே நம்ம ஒரு பேரண்ட் ஆன பிறகு தான் அதோட வலி, வேதனை, துக்கம், சோகம் எல்லாம் தெரிய வரும். ஏன்னா அவ்வளோ நம்ம இது பண்ணியிருப்போம். என்ன சொல்கிறது, நம்ம நல்லா லூட்டி அடிச்சிருப்போம், நம்ம நல்லா குறும்பு பண்ணியிருப்போம். அப்போல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் நினைப்பாங்க, இவங்கெல்லாம் என்ன ஒன்றுமே சொன்னால் கேட்கவே மாட்டேன்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எங்கள் அம்மாவெல்லாம் அப்போவே சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கெல்லாம் என்னோடய வயசு ஆகும்போது தான் உங்களுக்கெல்லாம் அதோட அனுபவம் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தான் அதை நாங்கள் எல்லோரும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி லைஃப் சில விஷயத்த வந்து நம்மளுக்கு டாட் பண்ணும் தெரியுமா. சில விஷயங்களை நம்மளே வந்து புரிஞ்சுக்குவோம். ஓ, இதுதான் வாழ்க்கை, இதான் நம்ம கடந்து போகணும் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் புரிஞ்சுக்க வரும்போது நமக்கு நம்ம பேரண்ட்ஸ் யோசிச்சு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸும் இப்போ நம்மளோட ஏஜ் இருக்கும்போது இப்படித்தானே வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். நமக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, அதனால நமக்கு வந்துட்டு சொல்லித்தரக்கும் ஆள் இருக்குது. நமக்கு எல்லாத்துக்கும் நமக்கு ஆள் இருக்குங்கிறனால நமக்கு தெரியாது. இன்னும் ஒவ்வொருத்தவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா, பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. நமக்கு நம்ம பேரண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஒரு பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. அவங்க மேபி ஒரு தனியாக இல்லை ஃபேமிலிக்குள்ளே வாழ்ந்து வளர்ந்து வந்தவங்களா இருப்பாங்க. அப்போ சில விஷயங்கள் நடக்கும்போது யோசிப்பேன், நமக்குன்னு நம்ம பேரண்ட்ஸ் இருக்கனால சொல்லி தரக்கு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் இருந்தால் அவங்களும் இந்த மாதிரி நடத்தியிருப்பாங்க. அவங்களுக்கு அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தினால தான் அவங்க ஒரு விஷயத்துலேயும் பட்டு கஷ்டப்பட்டு அடிபட்டு எல்லாம் தெரிஞ்சு வாழ்ந்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி நிறையா விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் பேரண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ வலியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கும்போது ரொம்ப ஃபீலாக இருக்கும். அப்படி ஓகே. இனி அடுத்தது, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால், சாப்பாடு, அப்புறம் வந்துட்டு தயிர் இருக்குது, அப்புறம் அந்த கீரை பேர் என்ன, பாலக்கீரையும் பின்ன எக்கும் போட்டு ஃப்ரை தான். அப்புறம் வந்து மாங்காய் ஊறுகாய், அதையும் சொல்ல மறந்துட்டேன். அந்த மாதிரி இன்றைக்கி ரொம்ப 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 சிம்பிள் லன்ச் மெனு தான். அப்புறம் என்னங்க, இப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் பையனையும் இங்கே ஸ்கூல் சேர்த்திட்டோம். ஸோ அவரும் இங்கே வந்துட்டு ஸ்கூல் போயிட்டுருக்காரு. இந்த வருஷம் தான் ஜாயின் பண்ணோம். எப்போ ஓப்பன் ஆச்சு, ஏப்ரல்லையா, மே லாஸ்ட்டில் ஓப்பன் ஆச்சு. இப்போ வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் சம்மர் வெக்கேஷனும் விட்டாச்சு. அப்புறம் இந்த கீரை வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டோடு தான் வாங்கினோம், பாலக்கீரை. 3 கீரைக்கு, அதாவது ஒரு லீஃப், பொதுவாகவே அங்கே லீவ்ஸ் எடுத்தோன்னா ஒரு லீவ்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கட்டுக்கு வந்துட்டு 1 திர்ஹம் சார்ஜ் பண்ணுவாங்க. 1 திர்ஹம்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 25 இருக்கும் வச்சுக்கோங்களேன், 25 ரூபா வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு 3 கட்டு கீரை வாங்கினோம். 3 கட்டு கீரை வாங்கிட்டு அதையும் கையோட க்ளீன் பண்ண நின்னாச்சு. தண்ணி கொதிச்சிருச்சு. கையோட அரிசியும் போட்டு அதை கையோட ஒரு இலக்கி மூடி வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு டக்குன்னு வெந்து வந்துடும். அப்புறமா தான்
பையனையும் ஸ்கூல் சேர்த்தி பையன் ஸ்கூல் போயிட்டுருக்கா. சம்மர் வெக்கேஷன் விட்டாச்சு. நீ ஒரு அசஸ்மெண்ட் முடிஞ்சது, இனி அடுத்த அசஸ்மெண்ட் செப்டம்பரில் ஆரம்பிக்கும் அப்படின்னாங்க. குவார்ட்டர்லி எக்ஸாம் மாதிரி. அதுக்கான டைம் டேபிளையும் இப்போவே கொடுத்து குழந்தைங்களுக்கு இப்போவே வந்து படிக்க சொல்லி தந்துட்டாங்க. பாலக்கீரை பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இருக்குன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நான் எனக்கு சின்ன வெங்காயம் இருந்தனால சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 10லேருந்து 20 பல் சின்ன வெங்காயமும், அப்புறம் ஒரு 6-7 பல் பூண்டும். இந்த சாப்பர் வாங்கி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. இதை எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியல. நான் பொதுவாகவே வந்து கத்தியில் தான் கட் பண்ணுவேன். சரி, இதை இப்படி சும்மா எடுத்து வைக்க வேண்டான்ட்டு என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி சாப்பர்லேயே கையோட கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் பொதுவாகவே சமையலுக்கு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கோகோனட் ஆயிலும் ஜிஞ்சலி ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பொரிக்கிறதுக்கு பப்படம் ஃப்ரை பண்ணுறக்கு, அப்புறம் சில்லி பொரிக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஃப்ரைக்கு மட்டும்தான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி வந்து கோகோனட் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. கடாயில் வந்துட்டு கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் வந்து பச்சை மிளகா வந்துட்டு முழுசாக போட்டால் தான் பொதுவாக கீரையில் தெரியும். ஏன்னா கீரையும் பச்சை கலரில் இருக்குது, பச்சை மிளகாவும் பச்சை கலரில் இருக்கனால நம்ம அதை வெட்டி போட்டவோ இல்லை அறுத்து போட்டுட்டோம்னா அது அந்த கீரை கூட மிக்ஸ் ஆகி கீரை எது பச்சை மிளகா எதுனே தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, பச்சை மிளகா வந்து நடுவை மட்டும் லைட்டாக கீறி விட்டுருவேன். அந்த தோல் மேலே கீறி விட்டுட்டு அதை அப்படியே போட்டுருவேன். அப்புறம் என்ன, இதை நல்லா வணங்கினதும் இதில் வந்துட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஜீரக பொடியும் போட்டுட்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுறணும். நல்லா வணக்கி இது நல்லா வணங்கினதும் நம்ம வந்து கீரையை வந்து கொட்டிடணும். கீரையும் கொட்டி நல்லா வணக்குன்னு வணக்கி அதை அப்படியே மூடி வச்சுட்டோன்னா, அந்த மூடி வச்ச அந்த ஆவியில் தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை. ஏன்னா கீரையில் நம்ம வேக வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அதுலேருந்து வரும். அதனால் நல்லா இலக்கி மூடி வச்சுட்டோனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த சூட்டுலேயே அந்த ஆவியிலேயே அதுலேருந்து வர தண்ணியிலேயே அந்த கீரை வந்து வேக ஆரம்பிச்சிடும். நல்லா இலக்கி விட்டுட்டேன். நல்லா இலக்கி அதை வேகவும் வச்சுட்டு மூடியும் போட்டாச்சு. அப்படி அது இனி அது வேகட்டும். அப்புறம் இன்றைக்கி நைட்டு வந்துட்டு நாங்கள் என்ன டின்னர் பண்ணலாம்னு நினச்சிருக்கோன்னா, ஏன்னா மத்தியானம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோம்ல, சேமியா பேக்கெட் ஒன்று இருக்குது, அது வெர்மிசிலின்னு போட்டிருந்தாங்கன்னு சொல்லி நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் சேமியா பேக்கெட் வந்து தமிழ் கடைகளில் மட்டும்தான் கிடைக்கும். தமிழ் ஸ்டோர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, அங்கே தான் கிடைக்கும். நாங்கள் இந்த டைம் நெக்ஸ்ட்டோலேருந்தே ஒரு சேமியா பேக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரி, அதிலேயே வந்துட்டு சேமியா பிரியாணி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி நாங்கள் அதனால் வாங்கிட்டு வந்திருக்கோம். சரி, அதையும் கையோட ட்ரை பண்ணி பார்த்துட வேண்டியதான். இன்றைக்கி நைட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டேன்ப்பா. நல்லா அது ஆக்சுவலாக வெந்துருச்சு. அப்புறமா அதில் நம்ம என்ன பண்ணணும்னா 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றணும். 2 முட்டையை எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் செஞ்சோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு செய்யும் போது நீங்கள் இன்னும் வேணால் இன்க்ரீடியன்ஸை அதிகப்படுத்திக்கலாம். அதாவது சின்ன வெங்காயம், பூண்டு. இப்போ நாங்கள் இது எத்தனை பேருக்கு சாப்பிட்டோங்கிறனா, நாங்கள் 4 பேர்த்துக்காக செஞ்சது தான் இந்த மொத்த ஐட்டமும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் கொஞ்சம் ஒரு கட்டு அதிகமாக போட்டுக்கலாம். அப்போ 10லேருந்து 20-25 பல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம், 1.5 பெரிய வெங்காயம், அந்த மாதிரிலாம் வெங்காயம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அப்போது எங்களுக்கு அளவாக நாங்கள் பண்ணுறனால 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். 2 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த முட்டையோட ராஸ்மெல்லாம் போய் முட்டை நல்லா கீரை கூட சுருண்டு சுங்கி வரணும். மெயின் அதுதான். அது அதாவது அது முட்டை ஃபுல்லாக வந்து சிக்கன பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக இதாகி வரணும். கொலக்கொலன்னு இருந்தாலும் அந்த முட்டையோட ஸ்மெல் வந்துடும். அதனால் முட்டை ஃபுல்லாக நல்லா அந்த இதுலேயே இலக்கி விடும்போது ஃபுல்லாக வந்து சுருங்கி முட்டை வந்துடும். நல்லா இலக்கி முட்டை எல்லாம் தனியாக பிரிஞ்சு லைட்டாக அந்த கீரையிலேருந்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஒழுக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்மளோட கீரை பொரியல் வந்து தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். நான் இங்கே வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போது எனக்கு ஆப்போசிட்டில் நின்று என்னோடய சின்னவர் வந்துட்டு டிங் டிங் டிங்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கணும். உங்களுக்கு சிரிப்பு சவுண்டு கேட்கும்னு நான் நினைக்கிறேன். அவரும்
வேணுமென்ட்டே நம்மளை வந்துட்டு டைவர்ட் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் கூட 3வது பக்கம் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட லவ்வை நீங்கள் தெரிவிச்சுக்கிட்டே இருங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது சோஃபியா. பாய். மறுபடியும் சொல்கிறேன், பி எ குட் சோல் இன் யுவர் ஓன் ஸ்டோரி. உங்களோட கதையில் நீங்கள் ஒரு குட் பர்சனாக இருங்க. ஓகேவா? பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.